எத்தனை சட்டங்கள் வந்து இருக்கிறது, எத்தனை போராட்டம். இப்ப நான் சொன்ன 2003 நினைச்சு பாருங்க, 23 ஆண்டுகளுக்கு முன்பு 2003 நான் பசுமை தாயகம் தலைவராக இருந்தேன். 5000 இளைஞர்களை வைத்து சேவ் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 22 கிலோமீட்டர் நான் சுத்தி வந்தேன் நான் பள்ளிக்கரை சதுப்பு. எங்களுக்கு என்ன அப்பத்திலிருந்து நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 இருந்து 2010 அப்ப முன்னொரு போராட்டம், 16 நோட்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி, 17 18 எத்தனையோ அறிக்கைகள் கொடுத்தோம். ஏன் போன வருஷம் பிச்சாவரத்தில் போனோமே, வெட்லேண்ட நோட்டிஃபை பண்ணுங்க. பிச்சாவரத்தில் போன February 1 2 February 2 இன்டர்நேஷனல் வெட்லேண்ட். இதெல்லாம் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்னா ஈரநிலம். அதாவது நம்ம வெட்லேண்ட் ஏரி, கண்மாய், குளம் எல்லாமே. அதாவது 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரி, கண்மாய், குளங்கள் அது அத்தனையும் என்ன பண்ணணும்னா அதை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணிட்டா அதுல யாரும் உள்ள போற முடியாது, சின்ன ஒரு பில்டிங் கட்ட முடியாது, ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. காலங்காலமா அப்படியே இருக்கும், அடுத்த 1000 ஆண்டுகள் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 வருஷம் ஆகுது. எவ்வளவு நாள்ல? 3 மாசத்துல. தமிழ்நாட்டில் வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்னு இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல யாருக்கும், அவங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டில். என்ன சொல்றாங்க? 2017 இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இந்திய அரசு ரூல்ஸ் வெளியிட்டது. அந்த ரூல்ஸ் படி இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் நோட்டிஃபை பண்ணணும். தமிழ்நாட்டில் 26,800 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. 2018 தான் தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 2012 பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஆணையம், 12 அந்த ஆணையம் தூங்கிட்டு இருக்கு. இதன் பிறகு நமக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் 2022 ராம்சார் அங்கீகாரம். ராம்சார்னா ஈரான் நாட்டில் ராம்சார் நகரத்தில் 1971 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல நாடுகளில் உள்ள தலைவர்கள் அங்க சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன் பிறகு இந்தியாவும் அதுல கையெழுத்து போட்டு இருக்கு. இந்தியாவில் 100 வெட்லேண்ட் இருக்கு, அதுல 20 தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல மிக முக்கியம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த வெட்லேண்ட் ராம்சார் வெட்லேண்ட் படி பாத்தீங்கன்னா 1248 ஏக்கர், 1248 ஹெக்டேர் அந்த ராம்சார் கன்வென்ஷன்ல கையெழுத்து போட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2800 இருந்து 3000 ஏக்கர் பாதுகாக்கணும். சட்டம் இருக்கு, விதிகள் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா மனசு இல்ல. ஏன் இல்ல? கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டில் யாரு சிஎம்டிஏ இன்சார்ஜ்? சார் சொன்னார்ல, சிஎம்டிஏ உடைய முக்கியமான வேலை யார் இன்சார்ஜ்? சேகர் பாபு. அவர் ஹார்வர்ட்ல பெரிய விஞ்ஞானி, அமெரிக்காவில் ஹார்வர்ட்ல டபுள் PhD, நீரியல்ல எக்ஸ்பர்ட். அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அதுவும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவரை விட்டா உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ல உலகத்துல எங்கேயும் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நகர்ப்புறத்தில் கட்டுமானங்கள்லாம் அப்பா பிச்சு எடுத்துடுவார். அவரை தான் முந்தைய ஆட்சியில் சிஎம்டி இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர். இன்னைக்கு பார்த்தா சம்பளம் கொடுக்க முடியல சிஎம்டிஏ. உண்மையா சொல்றேன். நேத்து சிஎம்டிஏ கவர்மெண்ட் கிட்ட லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. என்னன்னு, எங்களுக்கு 200 கோடி ரூபாய் கொடுங்க, சம்பளம் கொடுக்க முடியல. சிஎம்டிஏ 52 வருஷமா இருக்கு. சிஎம்டியோட வேலை என்ன? நீங்க பிளான் அப்ரூவல், பிளான் ஸ்ட்ரக்சரிங், நீங்க ஒரு வாட்ச்மேன், வாட்ச் டாக், போலீஸ்மேன் ஆஃப் சென்னை, அந்த வேலையை பண்ணணும். யாராவது அடுக்குமாடியை டீவியேட் பண்றாங்களா, ரோடு எவ்வளவு அகலமா இருக்கணும், சுத்தமா இப்படி இந்த பிளானிங் தான் கொடுக்கணும் சிஎம்டிஏ. ஆனா நம்மளுடைய சேகர் பாபு வந்த பிறகு அந்த சிஎம்டிஏ அதுவே கட்டுமானங்களுக்கு வேலைகள் அந்த சிஎம்டிஏ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நினைச்சு பாருங்க இதெல்லாம். அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கின்ற ஒரு நிர்வாகம் 5 ஆண்டு காலம் சென்னை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு.
இது இப்படி போன்ற அதிகாரிகளோ இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு சென்னை இன்னும் நாசமா தான் போயிட்டு இருக்கு தவிர இவங்களோட நோக்கம் காசு தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால இதை இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜென்சி இளைஞர்கள், இளையோர்கள் வாருங்கள், இது உங்க பிரச்சனை. சென்னையில நான் அண்ணா நகர்ல இருக்கிறேன், எனக்கு என்னப்பா, எனக்கும் பள்ளிக்கரனுக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் டி நகர்ல இருக்கிறேன், எனக்கும் பள்ளிக்கரனுக்கு என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. பள்ளிக்கரணை அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அண்ணா நகருக்கு அந்த தண்ணி வரும், வெள்ளம் தண்ணி வரும், டி நகருக்கு தண்ணி வரும், மவுண்ட் ரோடு தண்ணி வரும், ட்ரிபிள்கேனுக்கு தண்ணி வரும். அதுவும் சுத்தமா அந்த அடையாறு, பெசன் நகர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர் அதெல்லாம் க்ளோஸ். க்ளோஸ் இப்படி சொன்னாதான் புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான், வேற எங்க போக போறீங்க? திரும்பி ஊருக்கு கிளம்பி தான் போகணும். அப்பா என் ஊரே பரவாயில்லப்பா இதோட எல்லாம் கிளம்பி போக போறீங்க. இதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம். பள்ளிக்கரணையில் 140 வகையான பறவைகள் வருதுங்க. 140 வகையான பறவைகள், 20 வகையான மீன்கள், விரால் மீன்ல இருந்து என்னென்னமோ, எறானா இவ்வளவு பெரிய எறா, 25 வகையான தாவரங்கள், ஃபிளாரா ஃபானா எங்கெங்க இல்லாதது அங்க இருக்கு. இப்படி இவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை நம்ம அழிச்சு